திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. மழையின் பலன். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர் பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வலங்குன்றி கால். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடுந்தெழி தான் நல்காதாகிவிடின். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நம்ம 2 குறளுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இன்றைக்கி 3வது குறள் பார்க்க போகிறோம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண்ணுன்னா வானம், மேகம், மேலுலகம். விண் இன்று பொய்ப்பின் இன்றைக்கி ஏமாத்திடுச்சுன்னா மொத்த பாடலோட அர்த்தம் என்னென்னா, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாவிட்டால் உலகில் வாழும் உயிர் இனங்கள் வயிற்றில் பசி கடுமையாக வருத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஆகாயத்துலேருந்து மழை வர்றது நின்றுடுச்சுன்னா, விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து. விரிதல்னா மலர்தல், பறத்தல், அவிழ்த்தல் அப்படின்னு அர்த்தம். முழுமையான நீர். நீருங்கிறது என்னது? தண்ணீர், கடல், ரத்தினத்தோட ஒளி, சாறு, அப்புறம் 6 பஞ்சபூதங்களில் ஒன்று நீர். நீரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? நீரை சிந்தனையோ சீரை சிந்தினியோ. நீரை சிந்திட்டியா அல்லது சீரை சிந்திட்டியா? நீரும் நழலது இனிதே புலவியும் வீழர் கண்ணே இனிது. எப்படி நிழலுக்கிட்ட நீர் இருந்தால் இனிமையாக இருக்குமோ, அது மாதிரி அன்பானவங்கக்கிட்ட இருந்தால் சண்டை கூட அழகாக இருக்கும். அப்போ வியன் உலகத்து, வியன் உலகம்னா தேவலோகம். உள்நீர் உடற்றும் பசி. எல்லா இடத்துலையும் பசி தலை விரித்து ஆடும். உடற்றுதல்னா வருத்துதல், பசினா வேட்கை, உணவு வேட்கை அக்னின்னு சொல்லுவாங்க.